I want Puducherry to be the best. E for education hub. For education hub. புதுவைய பெஸ்ட் புதுச்சேரியா மாத்துவேன்னு ரீல் விட்டீங்களே மோடிஜி. பி அதாவது பிசினஸ எந்த அழகுல வளர்த்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ புதுவையில இ எஜுகேஷன் எந்த நிலைமையில இருக்கு தெரியுமா? சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை அரசு பள்ளிகள்ல திணிச்சு இப்போ மாணவர்களுக்கும் அந்த பாடம் புரியல, அத சொல்லித்தர ஆசிரியர்களுக்கும் புரியாம புலம்பிக்கிட்டு இருக்காங்க. 8th ஃபெயிலா போற பல மாணவர்கள் ஒரே அடியா படிப்புக்கே முழுக்கு போடுற சம்பவங்கள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. படிச்ச இளைஞர்களுக்கு புதுவையில வேலை இல்லாததால படிப்பை நிறுத்திட்டு பல இளைஞர்கள் கூலி வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க. மாணவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கிற 200க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இன்னைக்கு தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக ரோட்டுல வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. என்ஆர் பிஜேபி அரசு இந்த 5 வருஷத்துல வாக்குறுதியில சொன்னது போல புதுவைக்குன்னு தனி பல்கலைக்கழகமும் துவங்கல, மின்சார வாரியம், துறைமுகம் ஆகியவற்றிற்கும் எந்த ஒரு பல்கலைக்கழகமும் துவங்கல. சில அரசு பள்ளிகள்ல வகுப்பற வசதி கூட இல்லாம மாணவர்கள் பாத்ரூம்ல பாடம் படிக்கும் நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. டாய்லெட் வசதி, குடிதண்ணீர் போன்ற அத்தியாவசிய வசதி கூட இல்லாம போச்சு. ஸ்கூல் பக்கத்திலேயே மதுக்கடைகளுக்கு அனுமதி கொடுத்ததால பள்ளிக்கு போற கொஞ்ச நெஞ்ச மாணவர்களும் பயத்தோட தான் போய்கிட்டு இருக்காங்க. குறிப்பா பள்ளி மாணவர்கள் பள்ளியிலேயே போதைய போட்டுட்டு அடிச்சு மாஞ்ச கதையும் அடங்கும். இந்தியாவுல புதுவை மாநிலம் தான் உயர்ந்த கல்வி அறிவு கொண்ட மாநிலமா இருந்துச்சு. அதாவது 10ல 9 பேர் படிச்சவங்களா இருந்தாங்க. கஷ்டப்பட்டு முன்னோக்கி போனவங்கள இப்போ பின்னால் இழுக்கும் விதமா என்ஆர் பிஜேபி கூட்டணி செய்யும் வேலைகள் புதுவைய ரொம்ப ஒஸ்டா மாத்தி இருக்கு. இதுக்கே ரொம்ப ஷாக் ஆகிடாதீங்க மோடிஜி. எஸ் பத்தியும் சொல்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இனி வேண்டாம் என்ஆர் பிஜேபி.